अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லா வடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவித பூத உராத ரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசிரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் சேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி. காஞ்சிபுரத்தில் எழுந்தருளி இருக்கிற வரதராஜ பெருமாள், அவருக்கு அருளாளன் என்பது திருநாமம். அருளாளன் என்னால் அருளே வடிவெடுத்தவன், அருள் ஆளன், அருளையே ஆளுபவன், அடியவர்களுக்கு அருளையே பொழிபவன். அதை சம்ஸ்கிருதத்திலே வரதராஜன் என்று சொல்லுவார்கள். வரதராஜன் என்னால் வரத்தை தருபவர், வரம் ததாதீதி வரதா, அதிலே அவன் ராஜா என்படினாலே வரதராஜன் என்று. இந்த வரதராஜன் என்கிற சொல்லினுடைய தமிழ் வடிவம் அருளாளன் என்று கொள்ளலாம். அதுவும் பேரருளாளன் என்று இன்னும் விசேஷமாக, அதாவது அருளுக்கும் பேரருள் செய்பவன் அவன் என்று இப்படியெல்லாம் அவனுடைய திருநாமம் வழங்கப் பெறுகிறது. அப்படிப்பட்ட வரதராஜனை குறித்து வேதாந்த தேசிகன் அருளி செய்த 50 ஸ்லோகங்கள் கொண்ட ஸ்தோத்திரம் வரதராஜ ஸ்தவம் என்று வழங்கப் பெறுகிறது. ஒவ்வொரு ஸ்லோகத்திலும் அந்த வரதராஜ பெருமானுடைய பெருமைகள் பலவாறு அனுபவித்து கொண்டு வருகின்ற வேதாந்த தேசிகன் அவனுடைய அருளை இந்த ஸ்லோகங்களிலே நீ பொழிய வேணும் என்றே பிரார்த்திக்கிறார். அதிலே இப்பொழுது நாம் 34வது ஸ்லோகத்தை பார்க்கிறோம். இந்த 34வது ஸ்லோகத்தில் என்ன தெரிவிக்கிறார்? நானோ கண் தெரியாத குருடன், இருட்டிலே தவிப்பது போலே பற்றுக்கோடு இல்லாமல் எப்படி செல்வது என்றே தெரியவில்லை, அப்படி தவிக்கிறேன். உலகத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், ஒரு கருப்பு பூனியை இருட்டிலே தேடிக்கொண்டிருந்தான் ஒரு குருட்டு புலவன் என்று சொல்லுவார்கள். அதாவது அப்பொழுது அவனுக்கோ கண் தெரியாது, சுற்றிலும் இருப்பதோ இருட்டு, இவன் தேடுவதோ ஒரு கருப்பு நிறத்தில் இருக்கிற பூனை என்றால் அதை எப்படி தேடுவது என்று இப்படி வேடிக்கையாக ஒரு பழமொழி போல ஒன்று சொல்லுவார்கள். அதுபோல் நான் இப்படி உலக வாழ்க்கையாகிற ஒரு பெரிய இருளே அடைந்த கானகம், அதில் வழி தெரியாமல் திகைக்கிறேன், குருடனைப் போலே தவிக்கிறேன். அப்படிப்பட்ட எனக்கு உன்னுடைய கருணை தான் வேண்டும். ஏதாவத்தையும், அதாவது இவ்வளவு தூரம் என்னை நீ கொண்டு வந்து விட்ட, நீ இன்னும் சிறிது தூரம்தானே, அதை நீ செய்ய மாட்டாயா என்பது போல வரதராஜ பெருமானை பார்த்து வேதாந்த தேசிகன் அருளி செய்கிறார். அஜ்ஞாத நிர்கமம் அநாகமவேதினம் மாம் அந்தம் ந கிஞ்சிதவலம்பனம் அஷ்ணுவானம் ஏதாவதீம் கமயதுஹு பதவீம் தயாளோஹோ சேஷாத்வலேசநயனே கைவாதி பாரஹா. நான் எப்படிப்பட்டவன்? அஜ்ஞாத நிர்கமம், வெளியில் வருவதற்கு வழி தெரியாதவன் என்கிறார். அதாவது ஒரு அடர்ந்த கானகம். இந்த கானகம்னா எப்படிப்பட்ட கானகம்? தண்டகாரண்யம் என்று சக்கரவர்த்தி திருமகன் இருந்த கானகத்தை சொல்லுவார்கள். அவன் அந்த வனவாசத்திலே இருந்த பொழுது அங்கே இருந்தான். அதில் பகல் எது இரவு எது என்றே தெரியாதான், அப்படிப்பட்ட கானகமா அது. அவ்வளவு அடர்ந்த மரங்கள். அப்படியெல்லாம் தண்டகவனத்தை சொல்லுவானேன். திருமங்கி ஆழ்வார் திருவல்லிக்கேணியை பற்றி அனுபவிக்கிற பொழுது அப்படி சொல்லி வைத்தார்.
என்ன சொன்னார்? குறவமே கமழும் குளிர் பொழிலூடு குயிலொடு மயில்கள் நின்றாலா என்று இப்படி சோலை வாய்ப்புகளாலே நிறைந்திருக்கிறது என்று சொன்னது அது ஆச்சரியம் இல்லை. அங்கே என்ன சொன்னார் தெரியுமா? இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா. அந்த சூரியனுடைய கிரணங்களே உள்ள நுழையாதுன்னார். அவ்வளவு அடர்த்தியான காடு போல அங்கே சோலைகள் இருக்கிறது என்று திருமங்கி ஆழ்வார் திருவல்லிக்கேணியை வர்ணித்தார். அது அந்த காலத்தில் மரங்களாலே அடர்ந்திருந்தது. இப்பொழுது காங்கிரீட் கட்டடங்களாலே அது அழிந்து கிடக்கிறபடியினாலே இப்பொழுது இரவியின் கதிர்கள் நுழைதல் செய்தறியா என்று பல பேருடைய இல்லங்களிலே நாம் விளக்கேற்றி வைத்தால்தான் வெளிச்சமே தவிர இல்லாட்டா வெளிச்சமே கிடையாது என்று வேடிக்கையாக சொல்லுவதுண்டு இப்பொழுதும். ஆஹா, நான் அந்த மாதிரி ஒரு இடத்துல காட்டிலே எப்படி இருக்கிறேன்? அஜ்ஞாத நிர்கமம், வெளியில் வருவதற்கு ஒன்றும் வழியே தெரியாமல் இருக்கிறேன். அதுக்கு மேலே அனாகமவேதினம், இந்த இடத்திற்கு எப்படி வந்தோம், எந்த வழியாக வந்தோம் என்று அதனையும் தெரிந்து கொள்ளவில்லை நாம். அப்படிப்பட்ட நான் எப்படிப்பட்டவன்? அதற்கு மேலே அந்தம், அந்தம் என்னால் என்ன? கண் தெரியாத குருடன் நான். அதற்கு மேலே நகிஞ்சித் அவலம்பனம் அஷ்ணுவானம், எனக்கு ஒரு பற்றுக்கோடும் கிடையாது. இருளிலே தவித்து கொண்டிருக்கிறவனுக்கு இப்படி போனால் இது வெளியில் போய்விடலாம், இதுதான் கிழக்கு, இந்த திசை தான் நாம் வெளியில் போகும் வழி, அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. ஒன்றும் பற்றுக்கோடு கையில் கீழே தடுக்கினால் விழாமல் தடுத்து கொள்வதற்கு ஒரு கையில் ஒரு தடி கூட கிடையாது. கீழே என்ன இருக்கிறது, மேலே என்ன இருக்கிறது, எதிரில் என்ன இருக்கிறது, ஒன்றுமே தெரியல. இருட்டு, ஒன்றுமே தெரியலையே. அப்படிப்பட்ட சம்சாரத்தில் என்றோ நான் அலைந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் எப்படியோ இவ்வளவு தூரம் வந்து விட்டேன். இவ்வளவு தூரம் என்னால் என்ன? எத்தனையோ பிறவிகள் எடுத்தோம் அல்லவா, அதெல்லாம் சொல்லணும். பிறவி எடுத்து கடைசியில் இப்போ இந்த பிறவி தான் நமக்கு கடைசி பிறவி என்று சொல்லிவிட்டார்கள். ஏனென்றால் ஒரு ஆச்சாரியனை அடைந்து அவன் மூலமாக எம்பெருமானை பற்றிவிட்டோம் என்று சொல்லிவிட்டால் அதுதான் நமக்கு கடைசி பிறவி. அதனால் இந்த உடலினுடைய முடிவில் நமக்கு நிச்சயம் மோட்சம் கிடைக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அதைத்தான் வரதராஜ பெருமாளே திருக்கச்செம் நம்பிகள் மூலமாக ஸ்ரீ ராமானுஜருக்கு சொல்லி அனுப்புகிற பொழுது 6 வார்த்தை என்று சொல்ல பொழுது தேகாவசானே முக்தி சியாத் என்று சொல்லி இருக்கிறார். அதாவது தேகத்தினுடைய அவசானம், இந்த உடலினுடைய முடிவிலே முக்தி. ஆருக்கு? பிரபத்தினிஷ்டனுக்கு, பிரபன்னனுக்கு என்று சொல்லி இருக்கிறார் அவர் என்று. இதெல்லாம் சரித்திரங்கள், பெரிய சரித்திரங்கள். அப்படி பார்க்கிற பொழுது இத்தனை சரீரங்களிலே தவித்தேன். இப்போ இந்த சரீரத்தில் முடிகிற சமயத்தில் நமக்கு நிச்சயம் மோட்சம், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் ஆச்சாரியனை பற்றி இருக்கிறோம், அவன் மூலமாக எம்பெருமானையும் பற்றி இருக்கிறோம். ஆனால் நிச்சயமாக மோட்சம் உண்டு என்று தெரிகிறது. அப்போ இந்த இடைப்பட்ட நாள், அதாவது இப்பொழுது இருக்கிற நாள் முதல் கொண்டு இந்த உடல் கீழே விழுவதற்கு என்று ஒரு நாள் உண்டோ இல்லையோ, அந்த நாள் வரை நான் இந்த உலகத்தில் எப்படி இருப்பது அது சொல்லுகிறார். இந்த இடத்துல வேதாந்த தேசிகன் தெரிவிக்கிறார். ஏதாவதீம் பதவியும் கமயித்துஹு, இது நாள் வரை எனக்கு எப்படியோ வழியை நடத்தி விட்டாயே, இன்னும் கொஞ்சம்தான் இருக்கிறது மேலே. அந்த கொஞ்ச நாளை என்ன பண்ண வேணும்? சேஷாத்வலேசனயனே இவ அதிபாரா, இன்னும் கொஞ்சம் சிறு வழி இருக்கிறது, அத்தை நடத்துவதற்கு உனக்கு என்ன அது பெரும் சுமையா என்ன? சுலபமாக நீ நடத்தி விடலாம் அல்லவா? இவ்வளவு நாள் என்னை நடத்தி விட்டாய் இந்த சம்சாரத்தில், இன்னும் சிறிது நாள் அதை நடத்துவதற்கு உனக்கு என்ன கஷ்டம் என்று கேட்கிற. அது என்ன உனக்கு ஒரு பெரிய பாரமாகவா இருக்கிறது? அதாவது இவ்வளவு நாள் நடத்தினவனும் அவன்தான், இனிமேல் நடத்த போகிறவனும் அவன்தான் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய முக்கியமான கருத்து. உலகத்தில் இருப்பவர்கள் அறியாமல் சில வார்த்தைகள் சொல்லுவார்கள். உலகத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்? சாதாரணமாக சொல்லுவதுண்டு. ஒருவனுக்கு மாத சம்பளம் தான், அவன் ஏதோ சம்பாத்தியத்தை அந்த மாத சம்பளத்தை வைத்துக்கொண்டு அவன் ஜீவித்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு மாதமும் அவனுக்கு ஏதோ சம்பளம் வருகிறது. அதை எடுத்து மாதத்திற்கு போதுமானதாக இல்லை என்றாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு ஜீவனத்தை நடத்துகிறான். அந்த மாதத்தின் சம்பளம் 25 நாளில் முடிந்து போய்விட்டது அவனுக்கு. இன்னும் ஒரு 5 நாள் இருக்கிறது, என்ன செய்வது? அப்படி கேட்கிற பொழுதோ என்ன செய்ய சொன்னானான் அறியாதவனாய், 25 நாள் எப்படியோ நான் ஓட்டிவிட்டேன், இன்னும் ஒரு 5 நாள் பகவானாக பார்த்து ஓட்டிட்டான்னா அடுத்த மாதம் சம்பளம் வந்துவிடும் அப்படின்னு சொன்னானா. அடப்பாவி, 25 நாள் நீயா ஓட்டினாய்? 25 நாளையும் அவன் தான் நடத்தினான், மேலே இருக்கிற 5 நாளையும் அவன் தான் நடத்த போகிறான். 25 நாள் நடத்தின உனக்கு இன்னும் 5 நாள் நடத்துவது என்ன கஷ்டம்? அந்த 5 நாளை நடத்தின இறைவனுக்கு இன்னும் 25 நாளையும் நடத்தி கொடுப்பதில் என்ன கஷ்டம் என்று இரண்டையும் நான் நினைத்து பார்க்க வேண்டும். என்றைக்குமே
எல்லாவற்றையுமே அவன்தான் நடத்துகிறான். அதான் சொல்லுகிறேன், இவ்வளவு தூரமான வழியை நீ என்றோ நடத்தினாய் எனக்குன்றார். இவ்வளவு நாள் நான் எப்படியோ கட்டப்பட்டு வந்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாள் நீ நடத்துன்னு அவனை கேட்கல. எப்படி கேட்கிறார்? ஏதாவதீம் பதவியும் கமயித்துஹு தயாளோஹோ, இவ்வளவு தூரம் அந்த நாளை எனக்கு நடத்தி கருணை மிக்கவனாக நீ என்றோ நடத்தினாய், இன்னும் இருக்க போகிறது கொஞ்ச நாள். சேஷாத்வலேச நயனே கைவாதி பாரஹா, இன்னும் இருக்கிற கொஞ்ச நாளையும் நடத்துவதில் உனக்கு என்னப்பா சிரமம், நீ நடத்தி கொடு என்று அவனையே பிரார்த்திக்கிறார். மிக அழகான ஸ்லோகம், அழகான கருத்து. எல்லாம் ஒவ்வொரு ஸ்லோகத்தில் இருக்கிற கருத்தும் அழகான கருத்து தான். ஆனால் இன்றைக்கு நாம் வாழ்க்கையில் மிகவும் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய கருத்து என்பதனாலே அப்படி சொன்னேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு மேலே அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் ஒருபடி மேல் போய் ஒரு விஷயம் சொல்லுகிறார். பூயோபிஹந்த வசதிர் யதிமே பவித்ரி யாம்யாசு துர்விஷக விருத்திஷு யாதனாசு சம்யக் பவிஷ்யதி ததஹ சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி பிருதம் வரதத்வதீயம். இவ்வளவு நாள் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டிருக்கிறோம், எம்பெருமானை பற்றி விட்டோம். எம்பெருமானை பற்றி விட்டால் அடுத்த கணம் என்ன நமக்கு என்று கேட்டால் நிச்சயம் மோட்சம்தான், எம்பெருமானுடைய திருவடிகளை அடைதல். அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. ஒருத்தன் எம்பெருமானை ஒரு தடவை பற்றி விட்டானானால், நீயே எனக்கு உபாயம் என்று சொல்லிவிட்டானானால், சரணாகதி அடைந்து விட்டானானால், இப்படி அவனை எம்பெருமான் என்ன பண்ணுவான் என்றால் அவனுக்கு மறுபடியும் சம்சார மண்டலம் கிடையாது சொல்லுகிறான். அவன் என்ன சொல்லுகிறான்? அப்படிப்பட்டவன் என்ன சொல்லுகிறான்? ந மாமேவ யாதி என்று சொல்லுகிறான். ந புனர்ஜென்ம நைதி, புனர்ஜென்ம நைதி மாமேவ யாதி என்றெல்லாம் சொல்லுகிறான். மறுபடியும் ஜென்மம், இதெல்லாம் பகவத்கீதையில் பலவிதமாக தெரிவித்திருக்கிறான். அப்படி இருக்கிற பொழுது இவர் என்ன சொல்லுகிறார்? ஒருவேளை நான் இன்னும் செய்த பாபங்களெல்லாம் மிச்சம் இருக்கிறது என்று கொண்டு வேறுவேளை நான் நரகத்தை அனுபவத்தை செய்ய வேண்டும் என்று நினைத்தால், அப்படி ஒருவேளை நீ நினைத்தால், கடைசியில் சரணாகத்தர்களை ரட்சிப்பவன், அவர்களுக்கு நிச்சயமாக நல்ல கதியை கொடுப்பவன் உனக்கு ஒரு பேர் இருக்கிறது, அந்த பேர் என்னாகும் என்று யோசித்து பார் என்கிறார். ஒருவேளை நான் மறுபடியும் நரகத்துக்கு போக நேர்ந்தால் உன்னுடைய பெயர் தான் கெட்டு போயிடும்ன்றார். எனக்கு ஒன்றும் இல்லை, உன்னுடைய பெயர் கெட்டு போயிடும். தன்னை அடைந்தவனை நரகத்திலே தள்ளமாட்டான் பகவான், மிக்க கருணை மிக்கவன் என்று எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கிற பொழுதோ உன்னை அடைந்திருக்கிற என்னை கொண்டு போய் இந்த நரகத்தில் தள்ளினா எனக்கு ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நான் பல தடவை அனுபவித்த நரகம் தானே, ஆனால் உனக்குத்தான் அது குறையை விளைக்கும் என்கிறார். ஆள வந்தார் தோத்திரத்தனத்தில் இதையே கொஞ்சம் வேறு விதமாக சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமோ? இந்த உலகத்தில் நான் அனுபவிக்காத துக்கம் என்ன இருக்கிறது? எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு. சர்வம் சகேமே சகஜம் இ துக்கம், எல்லாம் எனக்கு சர்வம் சகேன்றார். எனக்கு ஒன்றும் குறைவே இல்லை, நிறைய அனுபவிச்சிருக்கேன். ஆனால் எனக்கு என்ன குறை தெரியுமோ? இன்னும் போய் துக்கத்தை அனுபவிக்க வேணும்னு சொன்னால் என்ன குறைன்னு கேட்டால், சரணாகதானாம் பராபவோ நாத நதேனு ரூபா, உன்னை சரணமடைந்தவர்கள் அவமானப்பட்டார்கள் என்றால் அது உனக்கு தகுதியானதல்ல. நாளைக்கு உலகத்தில் இருப்பவர்கள் என்ன சொல்லுவார்கள்? தன்னை சரணமடைந்தவனை கூட இப்படி துன்பப்பட்டும்படி விடுகிறானே, இவன் என்ன பகவான் என்று மற்றவர்கள் சொல்ல மாட்டார்களா? ஆயினாலே அபூதபூர்வம் மமபாவி கிம்பா சர்வம் சகேமே சகஜம் இ துக்கம், இன்னும் நான் அனுபவிக்காத துக்கம் என்ன இருக்கிறது? எல்லாம் அனுபவிச்சாச்சு, இன்னும் துக்கத்தை அனுபவிக்கணுமா? நான் அனுபவிக்கிறதுக்கு சித்தமாக தான் இருக்கேன். ஆனால் கடைசியில் என்ன? கிந்து त्वदग्रे शरणागतानां பராபவா நதே அனுரூபா, உன்னிடத்தில் சரணாகதி பண்ணுகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டால் அது உனக்கு தகாது. ராஜாவினுடைய பத்தினி ராஜ மகிஷி, அவள் பிச்சை எடுத்தாளானால் அது யாருக்கு கேவலம்? ராஜ மகிஷிக்கு கேவலம் அல்ல, ராஜாவுக்குத்தான் கேவலம். ராஜ மகிஷி உஞ்சவிருத்தி பண்ணினால் அவத்தியம் ராஜாவுக்கிறே என்று சொல்லுவார்கள். ஏன்னா என்ன கேவலம் என்றால் அப்படித்தானே, அதைத்தான் இந்த ஸ்லோகத்தில் அழகாக காட்டுறார். இவனை பிச்சை எடுக்க விட்டான் என்று அரசனைத்தானே தூற்றுவார்கள், அதைத்தான் சொல்லுகிறார். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்கள். பூயோபிஹந்த வசதி எதிமே பவித்ரி, மறுபடியும் எனக்கு அந்த நரகத்திலே யாம்யாசு, தவிர்க்க முடியாத அந்த நரகத்திலே போய் இருக்க வேண்டும் என்கிற நிலை எனக்கு யாத்தனா ஆசு ஏற்பட்டால் அது என்ன ஆகும்னு கேட்டா,
உன்னுடைய பெயருக்கு களங்கத்தை விளைத்து விடும். அது என்ன ஆகும்? சரணாகதானாம் சம்ரக்ஷிதா இதி பிருதம். உனக்கு என்ன, சரணாகதர்களை ரட்சிக்கிறவன் என்கிற ஒரு பிருதம் இருக்கிறது, உனக்கு ஒரு விருது நீ சுமக்கிறாய். சரணாகத வத்சலஹா அப்படின்னு நீ விருது சுமக்கிறாய். ஆனால் அது என்ன ஆகும்? சம்யக் பவிஷ்யதி, மிக நன்றாக இருக்கும். நன்றாக இருக்கும்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த ஸ்வரத்தில் தெரிந்து கொள்ளணும். நீ சரணாகதர்களெல்லாம் ரட்சிப்பவன்றது உனக்கு ரொம்ப நல்ல பேர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்ல பேர் இல்லை என்று அர்த்தம். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, அவரா ரொம்ப நல்லவராச்சே அப்படின்னு ஒரு அந்த வார்த்தையிலேயே தெரிஞ்சு போடும், நல்லவரா பொல்லாதவரான்னு. அதுபோல் இங்கேயும் கூட என்ன சொல்லுகிறார்? சம்யக் பவிஷ்யதி ததா சரணாகதானாம் சம்ரக்ஷிதேதி விருதம் வரதத்வதீயம். உன்னுடைய அந்த விருது இருக்கிறதே அது மிக நன்றாக இருக்குமப்பா, என்ன வேணுமோ செய்து கொள் என்று இப்படி சொல்லுவது போல என்னை நீ ரட்சித்தே தீர வேணும் என்பது போல இந்த ஸ்லோகத்தில் எம்பெருமானை மடிபிடித்து பேசுவதாக மிக அற்புதமாக அமைந்திருக்கிறது ஸ்லோகம். தொடர்ந்து ஸ்லோகங்களை அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதையே நிதையேர்த்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தர ஜாமாதிரு முனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.